இங்கே என் தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காத்துட்டலோட ஏர் ஃபைபர் கனெக்ஷனை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். மீண்டுமா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ப்ராட்பேண்ட்லேருந்து ஏர் ஃபைபருக்கு மாறினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஏரியா வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் உள் சைடு இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அதனால் இங்கே ஒயர் கனெக்ஷன்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஏர் ஃபைபர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிஜமாவே இந்த ஏர் ஃபைபர் வாங்குறது ஒர்த்தா, அண்ட் இவங்க ப்ராட்பேண்ட் மாதிரி அந்த ஸ்பீடுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து நிஜமாவே நமக்கு அந்த ஸ்பீடு கிடைக்குதா அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். காமர்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணனே தெரியாமல் இருக்கீங்களா? உங்களோட கெரியர் க்ரோத் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக SAP BAFC இந்த ரெண்டுத்தையும் படிச்சிங்க அப்படின்னா இந்தியா அண்ட் வேர்ல்டு வைடில் உங்களுக்கு பெஸ்ட் சேலரியில் நல்ல ஜாப் கிடைக்கும். இந்த கோர்ஸ் என்ட்ரி ஆப்பில் எக்ஸ்பீரியன்ஸ்டு மென்டார்ஷிப்போட தமிழ்லேயே அதுவும் ப்ராக்டிக்கல் நாலேஜோட சொல்லித்தராங்க. BAFCக்கு ஃபண்டமெண்டல்லேருந்து டாக்ஸேஷன், GST ஃபைலிங் இது எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் PwC சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு 2 and 3 months கோர்ஸ் டியூரேஷனில் லைவ் செஷனோட 24/7 ப்ராக்டிக்கல் குரூப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு பேட்சுக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ்னு ஸ்பீக்கிங் ப்ராக்டிக்கல், டெய்லி ஆக்டிவிட்டீஸோட வெக்காபுலரி, கிராமரும் சொல்லித்தராங்க. கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் NSDC சர்டிஃபிகேட், கேம்பிரிட்ஜ் அப்ஸ்கில் டெஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நெட் அப்படின்றது என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். நம்ம இன்டர்நெட்டில் எதை பார்க்குறோம்? யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இல்லை கூகுளில் ஏதோ ஒரு வெப்சைட்டை தேடுறோம். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து நமக்கு வருது? உதாரணமாக யூடியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்து வீடியோ போடுறேன், அது யூஎஸில் இருக்கக்கூடிய கூகுள் ஸ்டோரேஜில் போய் உட்காருது. அதை உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் எங்கேருந்து வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாங்க. இதுதான் இன்டர்நெட். இதுக்கு இடையில கனெக்ஷனை உருவாக்குறாங்க இல்லையா? யூஎஸில் இருக்கக்கூடிய யூடியூப் சர்வர்லேருந்து நமக்கு வீடியோவை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க இல்லையா? இவங்க தான் ISP, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இதுலேயும் 2 விதமான சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் இந்த இன்டர்நெட்டை ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். இன்னொன்று லோக்கலாக கனெக்ட் பண்ணக்கூடியவங்க. ஏர்டெல், ஜியோ மாதிரியான சிம்லாம் வாங்கி போடுறோம் இல்லையா? அவங்க வந்து டவர் மூலமாக அந்த குளோபல் நெட்வொர்க்கோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்டர்நெட்டை யூசருக்கு தேவையான மாதிரி இவங்க 2 விதமாக கொடுக்குறாங்க. ஒன்று ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், இன்னொன்று நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணக்கூடிய 3G, 4G, 5G மாதிரியான கனெக்ஷன். இந்த ரெண்டுத்துக்குமான கீ டிஃபரன்ஸ் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கும்போது நீங்கள் ஸ்பீடுக்காக பே பண்ணுவீங்க. 40 Mbps-க்கு ஒரு ரேட்டு, 100 Mbps-க்கு ஒரு ரேட்டு, அதே அதுக்கு மேலே 1 Gbps-னா அதுக்கு ஒரு ரேட்டு. இந்த மாதிரி ஸ்பீடுக்காக நம்ம பே பண்ணுவோம். அதே நம்ம மொபைல் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகக்கூடிய இன்டர்நெட்டுக்கு டேட்டா லிமிட்டுக்காக பே பண்ணுவோம். 1 GBக்கு ஒரு ப்ரைஸு, 2 GBக்கு ஒரு ப்ரைஸு, இல்லை ஒரு நாளைக்கு 1 GB தான் லிமிட் இருக்கும். ஸோ அது 30 நாளைக்கு ஒரு ரேட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டாவோட அளவீடை வச்சு தான் நமக்கு மொபைல் நெட்வொர்க்கில் சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க. நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் குளோபலாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். நமக்கு எப்படி ஒரு நாளைக்கு 1 GB 30 நாளைக்கு 300 ரூபா அப்படின்ற கணக்கில் காசு வாங்குறாங்களோ, அதே மாதிரி குளோபல் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த லோக்கல் நெட்வொர்க்ஸ்லேருந்து காசு வாங்குவாங்க. ஆனால் இந்த அக்ரிமெண்ட் வந்து டேட்டா லிமிட்டை வச்சு கிடையாது. இது வந்து ஸ்பீட் லிமிட்டை பொறுத்தது. என்னோட ஃபைபர் கனெக்ஷன்ல இருந்து உனக்கு 1 Gbps ஸ்பீடு வேணும் அப்படின்னா உனக்கு இந்த ப்ரைஸ், அதே 10 Gbps ஸ்பீடு வேணும் அப்படின்னா உனக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பீடுக்கு தான் வந்து அவங்க விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட லோக்கல் ப்ரொவைடர் அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க லோக்கல்லாம் கிடையாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ இந்த லோக்கல் ப்ரொவைடர் வந்து நம்மக்கிட்ட இருந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்காக ஸ்பீடுக்காக ப்ரைசிங் வாங்குறாங்க இல்லையா, அதுதான் சரியானது. ஏன்னா டேட்டாவில் எந்த விதமான லிமிட்டும் கிடையாது. 40 Mbps ஸ்பீடு அப்படின்னா கண்டினியூஸாக 40 Mbps ஸ்பீடு இருக்கும். ஸோ அவங்க எத்தனை ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த குளோபல் நெட்வொர்க்லையும் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடு வேணும் அப்படின்றது தகுந்த மாதிரி ப்ராப்பராக கேட்டு வாங்கிப்பாங்க. பட் அதே சமயத்தில் நமக்கு ஏன் மொபைல்லையும் அதே மாதிரி ஸ்பீட் லிமிட்டை கொடுக்க முடியாது? அதாவது 1 GB 2 GB தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உனக்கு நான் 50 Mbps கொடுக்குறேன், அதில் நீ எவ்வளோ வேணாலும் நெட்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? அதான் நானும் யோசிக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் செல்ஃபோன் டவரோட லிமிடேஷன்ஸ். நமக்கு இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஒயர் மூலமாக கிடைக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸ்பீடை நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் இதை ஒயர்லெஸ்ஸாக மாற்றும் போது, இந்த ஒயர்லெஸ்ஸாக மாற்றுறது நம்ம எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்? ரேடியோ வேவ்ஸ் மூலமாக தான். இந்த ரேடியோ வேவ் அப்படின்றது EM வேவ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். என் மூஞ்சில் லைட் அடிக்குது இல்லையா, இதுவும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். பட் அது என்ன விதமான வேவ் அப்படின்றது அதோட வேவ் லெங்க்த்தும் ஃப்ரீக்வன்சியும் வந்து முடிவு பண்ணுது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் தான் ரேடியோ வேவ் அப்படின்றது. ஸோ அப்படின்றப்போ அந்த குறிப்பிட்ட போர்ஷனுக்குள்ளே அந்த ஃப்ரீக்வன்சியும் வேவ் லெங்க்த்தும் இருந்தால் தான் அதை நம்ம ரேடியோ வேவ்னே டிஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த 4G 5Gயும் அதுக்குன்னு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் உண்டு. அதுக்குள்ளே தான் இந்த 4G வேலை செய்யும். 700 MHz-லேருந்து 3.5 GHz வரைக்கும் தான் அது 4G-யாக இருக்கும். அதை தாண்டி போச்சு அப்படின்னா அது 5G-யாக மாறிடும். 3.5 GHz-லேருந்து
100 ஜிகாஹெட்ஸ் வரைக்கும் அது 5G-யாக வேலை செய்யும். ஏன் 4G-லேயே வந்து 100 ஜிகாஹெட்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா 4G அப்படின்ற நேம் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை தான் டிஃபைன் பண்ணுது. அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா அதோட வேவ் லெங்க்த்து சின்னதாயிரும். வேவ் லெங்க் சின்னதாயிருச்சு அப்படின்னா ரொம்ப தூரம் அந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான பவரை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த வேலையை செய்யக்கூடியது தான் 5G. இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, உதாரணமாக 4G எடுத்துப்போம். 700 to 800 மெகாஹெட்ஸ் ஒரு டவரால் அதுதான் சப்போர்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த 100 மெகாஹெட்ஸ் பேண்ட்வித்துக்குள்ளே அதால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்பீடை தான் வந்து யூசருக்கு கொடுக்க முடியும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே 1000 Mbps அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அப்போ அந்த டவரால் 1000 Mbps அளவுக்கான ஸ்பீடை தான் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ண முடியும். இப்போ அந்த ஏரியாவை சுற்றி 10 கஸ்டமர் வராங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு 100 Mbps ஸ்பீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அந்த 1000 Mbps-ம் மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அப்போ அடிஷ்னலாக இன்னொரு யூசர் வராரு அப்படின்னா அவருக்கும் அந்த 100 Mbps ஸ்பீடை வந்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 10 பேருக்கும் ஸ்பீடு குறைஞ்சிடும். இப்போ நம்ம ஸ்பீடுக்காக மொபைலில் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 100 Mbps ஸ்பீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து எனக்கு 100 Mbps வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், சண்டை போடுவேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டவர்ல ஸ்பீட் லிமிட் இருக்கிறப்போ அந்த ஸ்பீடுக்காக அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரால காசு வாங்க முடியாது. அப்படி வாங்கினாங்க அப்படின்னா ஸ்பீடு குறையும் போது கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க. அதனால தான் இவங்க டேட்டா லிமிட்டுக்கு காசு வாங்குறாங்க. 1 GB தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனால் நீ என்ன ஸ்பீடில் வேணால் யூஸ் பண்ணிக்கோ, என்ன ஸ்பீடு உனக்கு கிடைக்குதோ அதில் யூஸ் பண்ணிக்கோ. அதனால தான் நம்ம ஃபோனில் சில நேரங்களில் 5G-ல பார்த்தீங்க அப்படின்னா 1000 Mbps வரைக்கும்லாம் கூட போகும். ஸோ யாருமே அந்த டவரில் அதிகமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதிகமான இன்டர்நெட் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் எல்லாரும் அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க டேட்டாவில் லிமிட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு குறிப்பிட்ட யூசருக்கு டீசெண்டான ஸ்பீடில் இந்த இன்டர்நெட்டை சப்ளை பண்ண முடியும். சரி, இப்போ அந்த ஏர் ஃபைபர் பஞ்சாயத்துக்கு வருவோம். ஏர் ஃபைபரும் டவர் மூலமாக ஃபோன் எப்படி கனெக்ட் ஆகுதோ அதே கான்செப்டில் ஒர்க் ஆகக்கூடியது தான். முன்னாடிலாம் நம்ம அந்த ஜியோ டாங்கிள்லாம் பயன்படுத்தியிருப்போம். ஸோ அதில் எப்படி நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸ் வச்சுருந்தோம், அது நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் ஆகி நமக்கு மறுபடியும் ஃபோனில் வைஃபை சிக்னலை கொடுத்துச்சோ அதே கான்செப்டில் தான் அந்த ஏர் ஃபைபரும் ஒர்க் ஆகும். பட் இப்போ கொடுக்கக்கூடிய ஏர் ஃபைபர் டிவைசஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. போஸ்ட்பெய்டு ப்ரீபெய்டு மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்பீடுக்கு மட்டும்தான் பே பண்ண போகிறோம். 40 Mbps 100 Mbps அந்த மாதிரி ஸ்பீடுக்கு தான் பே பண்ணுறோம். பட் இங்கே கொஸ்டின் என்னென்னா ஒயர் கனெக்ஷனில் அந்த ஸ்பீடு வந்து எனக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஈத்தர்நெட் கேபிள் மூலமாகவோ இல்லை ஃபைபர் கனெக்ஷன் மூலமாகவோ நான் ஒயரில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 100 Mbpsனா 100 Mbps அப் அண்ட் டவுன் ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், டிஸ்கனெக்ஷன் பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. பட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஏர் ஃபைபரில் அதே மாதிரி உங்களால் ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. கேள்விக்குறிலாம் இல்லை, கொடுக்க முடியாது உங்களால். எல்லா நேரமும் 100 Mbps வாங்கியிருக்கேன் அப்படின்னா 100 Mbps அவங்களால கொடுக்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் அதே டவர் தான் நம்மளோட மொபைல் நெட்வொர்க்ஸ் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்றதுனால அவங்களுக்கும் இன்டர்நெட்டை ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றப்போ எப்போ அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதோ அந்த சமயத்தில் நமக்கு கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட நெட்வொர்க்குக்கு மட்டும் அந்த ஃப்ரீக்வன்சி பேண்டிலேருந்து சில ஸ்லைசஸை நமக்காக ஒதுக்குவாங்க. ஸோ அப்போ அந்த டவரில் எந்த விதமான பெரிய ரஷ்ஷும் இல்லை அப்படின்ற சமயத்தில் ஸோ அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்லைஸ் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பீடு ஓரளவுக்கு ஸ்பீடாக கிடச்சிட்ருக்கும். பட் அதே சமயத்தில் அதே டவரில் அதிகப்படியான மக்கள் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நம்மளோட ஸ்லைஸை வந்து சுருக்கிக்கிட்டே போவாங்க. உனக்கு இவ்வளோ கொடுத்தா போதும், உனக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கிக்கிட்டே போவாங்க. ஏன்னா அதிகப்படியான யூசர் வரும்போது அவங்களையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நமக்குன்னு கொடுக்கப்படக்கூடிய செக்ஷன் வந்து சுருங்கிக்கிட்டே போகும். அதனால் நமக்கும் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகும். ஏர் ஃபைபரில் நிறைய டைப் இருக்குது. இந்த ஒரு சின்னதாக டப்பா மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அது பின்னாடி நீங்கள் சிம்மை போட்டுக்கலாம், அதை எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணால் அந்த ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஏர் ஃபைபர் வாங்காதீங்க. ஃபிக்ஸ்டு ஒயர்லெஸ் ஆக்சஸ் அப்படின்ற ஏர் ஃபைபரை வாங்கணும். இதோட அந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டில் மொட்டை மாடியிலையோ இல்லை உங்களோட பில்டிங்கில் அவுட் சைடாக அந்த டவரை ஃபேஸ் பண்ண மாதிரியோ வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு லேண்ட் கனெக்ஷன் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோடமில் கனெக்ட் ஆகும். அதுதான் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்மளோட மொபைலில் 5G கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது நம்ம எந்தெந்த இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஸ்பீடு வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம். ஸோ லொக்கேஷனை பொறுத்து இந்த சிக்னல் சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகிற அந்த ஸ்பீடு வந்து மாறுபடும். அதனால் அந்த ரிசீவரை நல்ல சிக்னல் வர்ற இடத்துல ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கும் டவருக்கும் இடையில எந்த விதமான ஆப்ஜெக்ட்ஸும் இருக்காது. டைரெக்டாக அது ஓரளவுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் கனெக்ஷன் நடக்கும் அப்படின்றதுனால நமக்கு ஓரளவுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போ 40 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்பீடு வந்து எனக்கு மெயின்டைன் ஆகுது. அப்புறம் அந்த கியோ காத்துட்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட டவுன்லோட் ஸ்பீடும் செக் பண்ணணும், அப்லோட் ஸ்பீடும் செக் பண்ணணும்.
கியோவை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடங்களில் செக் பண்ணி பார்த்துட்டேன். டவுன்லோட் ஸ்பீடு கொடுப்பாங்க, அப்லோட் ஸ்பீடில் ஏமாற்றுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே காத்துட்டெல்லில் செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு எனக்கு டவுன்லோடும் நல்லா இருந்துச்சு, அப்லோடும் நல்லா இருந்துச்சு. அதனால் காத்துட்டெல் தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்லோடு ரெண்டுமே வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்குது. ஸோ நீங்கள் ஏர் ஃபைபர் வாங்குறீங்க அப்படின்னா வாங்காதீங்க. கூடுமான அளவு ஒயர்டு ப்ராட்பேண்ட் கனெக்ஷனே வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் என்ன நெட்வொர்க்கில் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்க போகிறீங்களோ அந்த நெட்வொர்க் சிம் உங்களோட ஃபோனில் இருந்தது அப்படின்னா ஸோ அதில் 5G ஆன் பண்ணிவிட்டு, இல்லை 5G எந்த ஸ்லாட்டில் இருக்கோ அந்த ஸ்லாட்டில் அந்த சிம்மை மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்டர்நெட் ஸ்பீடு செக் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ஒரு 50-100 Mbps வரைக்கும் ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏர் ஃபைபர் வாங்குறது ஒர்த்து. இல்லை அதுக்கும் கீழே முக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஏர் ஃபைபர் வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோன் நெட்டை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். வாங்கும்போது இந்த மாதிரி டவுன்லோட் அப்லோட் ஸ்பீடு நல்லா இருக்கா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு மெயின்டைன் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிசீவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய லொக்கேஷனை மாற்ற சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் 40 Mbps நல்லா தான் வேலை செய்யுது. 100 Mbpsக்கு பிளான் அப்கிரேட் பண்ணிட்டு சொல்கிறேன். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.